உண்மையிலேயே நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கதா நினைக்கிறீங்களா? நீங்களும் இந்த ஃபேஷன் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவீங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? வீடியோ ஃபுல்லாக பாருங்க. மிஸ்டேக் நம்பர் 7 உங்கள் என்டையர் லுக்கையுமே காலி பண்ணிடும். நிறைய பேர் வந்து இப்போ நல்லாவே ட்ரெஸ் பண்ணுறாங்க, ஆனால் மோஸ்ட் ஸ்டைலிஷாக ட்ரெஸ் பண்ணுறவங்களும் ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஃபர்தராக பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் எப்போ நோட் பண்ணியிருக்கீங்களா, ஏன்டா நம்மளோட அவுட்ஃபிட்ஸ் மட்டும் எப்போவுமே சுமாராகவே இருக்குமே? உங்களை நிறைய பேர் இந்த காமனான மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக பண்ணுவீங்க. என்னன்னா, ஒரு சில பேர் வந்து ரொம்பவுமே டைட்டாக வேர் பண்ணுவீங்க, ஒரு சில பேர் வந்து ரொம்பவுமே லூஸாக வேர் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட கிளாத்ஸோட ஃபிட்டு வந்து உங்களோட பாடி வந்து ஹக் பண்ணுற மாதிரியே இருக்குங்க. எப்படா என்னோட பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டான ஃபிட்டில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ப்ரோ டிப் சொல்கிறேன். ஷர்ட் வாங்கும்போது உங்களோட இந்த ரீஜியன் வந்து ஷோல்டருக்கு ஸ்ட்ரைட்டாக ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள் ஷோல்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களோட ஷர்ட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குதா இருக்கும். சப்போஸ் உங்கள் ஷோல்டர் கீழே இருந்துச்சுன்னா உங்களோட ஷர்ட் வந்து லூஸாக இருக்குதா இருக்கும். எப்போவுமே இந்த சென்டர் ரீஜன் வந்து உங்களோட ஷோல்டருக்கு சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் மிஸ்டேக் நம்பர் 2, புதுசாக வர ட்ரெண்டு எல்லாத்தையும் சேஸ் பண்ணுவாங்க, அவங்களோட பர்சனல் ஸ்டைல்ஸை கன்சிடர் பண்ணாமல். ஃபேஷனபிளான ஆளு. ஃபேஷனபிளா? ஆமா. இந்தியா வியர் பண்றது நல்லதுதான், பட் அதை வந்து டைம்லெஸ் பீசஸோட பேலன்ஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிள், ஒரு கியூபன் கலர் ஷர்ட்டோட சீனோஸ் வியர் பண்றது, ஒரு பேகி டி ஷர்ட்டோட ஒரு ப்ளூ ஜீன்ஸ், ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுங்க. உங்களோட அவுட்ஃபிட் வந்து கிளாஸியா இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 3, சில பேர் வந்து ஸ்னீக்கர்ஸ் வந்து ஃபார்மல் அவுட்ஃபிட்டுக்கும் ஃபார்மல் ஷூஸ் வந்து கேஷுவல் அவுட்ஃபிட்ஸ்க்கும் வியர் பண்ணுவாங்க. ஸோ இதை பார்க்கறதுக்கு ரொம்ப காமெடியா இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் வியர் பண்ணாமல் உங்களோட ஷூஸ் அண்ட் க்ளோத்ஸை வந்து கரெக்டான அக்கேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வியர் பண்ணுங்க. மிஸ்டேக் நம்பர் 4, அதிகமாக ஆக்சசரிஸ் வியர் பண்ணுறது. எக்ஸாம்பிள், இப்போ கையில் ஒரு 4-5 ரிங்கு, ஒரு பிரேஸ்லெட்டு, கழுத்தில் 2-3 செயின், அதுவும் இல்லைன்னா ஒன்றுமே வியர் பண்ணாமல் இருக்குது. நேற்று கூட என்ன பார்த்து சிரிச்சாங்க தெரியுமா? நேற்று இதே மாதிரி தான் வந்திருந்தியா? இந்த மாதிரிலாம் பண்ணாமல் மினிமலான ஆக்சசரிஸ் வந்து வியர் பண்ணுங்க. மினிமலான ஆக்சசரி இந்த மீன்ஸ் நல்ல வாட்சு, ஒரு ரிங்கு அண்ட் ஒரு செயின். இந்த மாதிரி உங்களோட ஆக்சசரிஸ் வந்து மினிமலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் மிஸ்டேக் நம்பர் 5, நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்களேன். அவுட்ஃபிட்ஸ் வந்து எல்லாமே பக்காவாக இருக்கும், ஆனால் உங்களோட ஹேர் ஸ்டைல் ஒழுங்காக இல்லாமல், உங்களோட ஃபேஷியல் ஹேர்ஸ் ஒழுங்காக இல்லாமல், உங்களோட ஸ்கின் கேர்லாம் பேடாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆகாசமாக இருக்கும்ல. அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, 2 months ஒன்ஸ் உங்களோட ஹேர் வந்து கரெக்டாக ட்ரிம் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்க. உங்களோட ஃபேஷியல் ஹேர்ஸும் கரெக்டாக ட்ரிம் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்க. 2 times per day வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. உங்களோட க்ரூமிங் வந்து ஆன் பாயிண்ட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. க்ரூமிங் ரிலேட்டடான ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட் 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மிஸ்டேக் நம்பர் 6 வந்து ராங் லேயரிங் டெக்னிக்ஸ். எக்ஸாம்பிள், ஒரு 3-4 அவுட்ஃபிட்ஸ் வச்சு லேயரிங் பண்ணுறது, தப்பான கலர் காம்போல லேயரிங் பண்ணுறது, அண்ட் இன்னர் லேயரோட லென்த் வந்து அவுட்டர் லேயரோட அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான தப்பெல்லாம் பண்ணாமல், என்னடா ஜெர்சி டி ஷர்ட்டை இன் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கான் யாருமே, மேக்ஸிமம் 2 அவுட்ஃபிட்ஸை வச்சு லேயரிங் பண்ணுற மாதிரி பாருங்க. கலர் காம்பினேஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்க பார்த்துக்கோங்க. எப்போவுமே லேயரிங்கில் வந்து எப்போவுமே உள்ள போட டிஷர்ட் வந்து பிளைனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மிஸ்டேக் நம்பர் 7, இக்னோரிங் ப்ரொபோர்ஷன்ஸ். என்ன சொல்லுவாங்கன்னா, கேரட் ஸ்லீவ் அண்ட் ஃபேண்ட் லென்த்து. நான் இன்னும் சில பேர்லாம் பார்த்துருக்கேன், பேகி டாப்புக்கு வந்து ஸ்கின்னி ஃபிட் பாட்டம் வியர் பண்ணிட்டு சுற்றுவாங்க. மேல போட வேண்டிய ட்ரெஸ்ஸை தூக்கி கீழே போட்டுருக்க, கீழே போட வேண்டிய பேண்ட்டை தூக்கி மேல மாட்டிருக்கடா. என்னடா இது ஃபேஷன்? அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்பவே ஆக்வர்டாக இருக்கும். ஸ்கின்னி ஃபிட்டுக்கும் ஸ்லிம் ஃபிட்டாக பர்ஃபெக்ட் ஃபிட்டுக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்குது. எப்போவுமே உங்களோட அவுட்ஃபிட்டை வந்து கரெக்டாக வந்து பேலன்ஸ்டாக வேர் பண்ணுங்க. அதுதான் எப்போவுமே உங்களுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக காட்டும். இது வரைக்கும் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அதோட ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 1, உங்களோட அவுட்ஃபிட்ஸ் வந்து எப்போவுமே கரெக்டான ஃபிட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்பர் 2, ட்ரெண்டி பீசஸை கிளாஸி அவுட்ஃபிட்ஸோட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வியர் பண்ணுங்க. நம்பர் 3, கரெக்டான ஷூஸை கரெக்டான அவுட்ஃபிட்ஸுக்கு வியர் பண்ணுங்க. நம்பர் 4, உங்களோட ஆக்சசரிஸ் வந்து மினிமலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்பர் 5, உங்களோட க்ரூமிங் அண்ட் ஹைஜீன் வந்து ஆன் பாயிண்ட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்பர் 6, மினிமம் 2 அவுட்ஃபிட்ஸை வச்சு லேயரிங் வந்து கரெக்டாக வியர் பண்ணுங்க. லாஸ்ட் 1, உங்களோட அவுட்ஃபிட்ஸை வந்து கரெக்டாக பேலன்ஸ்டாக வியர் பண்ணுங்க. இதில் எந்த மிஸ்டேக் நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது உங்களோட பிரதருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வந்து மீட் பண்ண. until then, bye from FFT.